ஹலோ. என்னங்க, நான் தான் பேசுறேன். நீயா? நீ எதுக்கு கால் பண்ண? ஏன் ரவி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களோட பேசக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை தான் இல்லையா? கோவால இருந்து வந்துருங்க ரவி. ரவி ப்ளீஸ், தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. நான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ரவி வாங்க ரவி. ரவி ரவி வீட்டில் இருந்தால் தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுறான்னா, வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாளே. ஃபோன் இருந்தால் தானே கால் பண்ணுவா. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரவி, நீங்க என்னை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க எனக்கு வேணும் ரவி. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் ரவி. ஐ லவ் யூ ரவி. ஐ லவ் யூ. கடவுளே, என்ன காப்பாத்து. மேடம், வீடு தேடி வந்த இயக்குனரை வான் சொல்லாம வாசல்லயே நிக்க வச்சுட்டு டக்குனு உங்க முகத்தை திருப்பிட்டீங்களே, நான் என்ன தப்பு பண்ண மேடம்? நீங்க ஒண்ணு தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அத பேசி தீர்த்துக்கலாம் மேடம். அதுக்காக உங்க முகத்தை காட்டாம டக்குன்னு திரும்பிட்டீங்க. உங்க முகத்தை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாதிரி நான் உற்சாகமா இருப்பேனே. ஏன் மேடம்? நான் இப்போ தெய்வ மகன் சிவாஜி கணேசன் சார் மாதிரியே இருக்கேன். வாவ்! 3 நடிகையை சேர்ந்த கலவன் சொன்னேன், இப்ப 3 சிவாஜியை உள்ளடக்கின கலவன் சொல்லாம சொல்றீங்க, கரெக்டா? வெரி குட் மேடம், வெரி குட். உங்களை நினைச்சா எனக்கு அப்படியே பெருமையா இருக்கு மேடம், பெருமையா இருக்கு. உங்க முகத்தை அப்படியே ஒரு வாட்டி காட்டுங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் காமிங்க. ஐயோ, ஐயோ. மேடம், சினிமால ஆம்பளைங்களுக்கு மூளை முக்கியம், பெண்களுக்கு முகம் முக்கியம். ஆனா இப்போ உங்க முகம், உங்களை வர்ணிச்ச அந்த வாயால அத சொல்ல முடியல. அதனால நீங்க அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க மேடம்.
இப்படி திடீர்னு கேட்டா நான் எங்க போவேன்? இப்போ என்கிட்ட பணம் இல்ல. காமெடியா பேசிட்டு இருந்தானேன்னு பாக்குறீங்களா? சீரியஸ் ஆனா சின்ன பின்னம் ஆயிடும். போயிட்டு வரேன். பணத்தை தயார் பண்ணி வைங்க. சார், ஐயோ, இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். நான் என்னவோ பணம் கேட்ட மாதிரியோ. ஐயோ, நான் என்ன பண்றது? கல்பனா, ஐயோ, என்ன பட்டணி உரிக்கிறியா? எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கணும்னு அடம் பிடிக்கிறேன். அப்படி இல்ல அத்தை, என்னால வேலை செய்யாம சும்மா இருக்க முடியல. அதனாலதான் இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். இங்க பார் சீதா, டாக்டர் உன்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நீ வேலை செய்யற விஷயம் ராம்க்கு தெரிஞ்சா அவ ரொம்ப கோவப்படுவான். அத்தை, ம், நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். எப்படி எப்படி எப்படி? நான் சொல்ல மாட்டேன். ஆ, சொல்ல மாட்டேன். ம், எடு. ஹலோ, என்ன போன் எடுக்க இவ்ளோ நேரமா? எங்க போயிருந்த? இங்கதான் இருந்தேன். அப்பயும் போன் எடுக்கல. உன்னதான் கேக்குறேன், தூங்கிட்டு இருந்தியா? அத்தை, பட்டனை கீழே விழ. ரூம்ல அம்மா இருக்காங்களா? ஆஹா. உண்மையா சொல்லு. அம்மா என்ன பண்றாங்க அங்க? பட்டாணி உரிக்கிறாங்க. நம்ம ரூம்ல ஏன் பட்டாணி உரிக்கிறாங்க? அப்ப நீயும் பட்டாணி உரிக்கிறியா? ஆ, இல்ல, அது உண்மையை சொல்லு. ஆமா. இத முதல்லயே சொல்லலாம்ல. வேலை செய்ய வேண்டாம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? சரி, மாத்திரை சாப்பிட மறந்துடாத. சரிங்க. ஓகே, பாய். என்ன கோவப்பட்டானா? ஏன் பட்டாணி உரிச்சேன்னு கேட்டானோ? அதனால தான் சொன்னேன், நீ எந்த வேலையும் செய்ய வேண்டான்னு. சரி, வேலை செஞ்ச வரைக்கும் போதும், நீ ரெஸ்ட் எடு. மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத்தை,
என்ன நீ திருந்தவே மாட்ட. சார் நீங்களா? ஏன் சார் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க உட்காருங்க. பணம் ரெடி ஆயிடுச்சா? ஆ, பணம் இன்னும் 2 நாள்ல நான் ரெடி பண்ணி கொடுத்துடுறேன் சார். இன்னும் 2 நாள்ல ரெடி பண்ணணும். இல்லனா உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட மானத்தை ரோட்ல நிக்க வச்சு ஜாக்கிரதை. சரிங்க சார். குட்டில போறவன் நாசமா போறவன். ஐயோ இவ்ளோ பணத்துக்கு நான் என்னத்த பண்றது? அத்தை ஆ, இன்னும் 2 நாள்ல பணம் ரெடி ஆயிடுமா? யாருக்கு தெரியும்? அவனை வெளியில அனுப்புறதுக்காக நான் அப்படிலாம் சொன்னேன். ஆ, அப்போ 2 நாள் கழிச்சு அவர் திரும்ப வந்தா அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? ஆ? ஹ, அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. எல்லாம் உன்னால தாண்டி. ச்சே! ஐயோ, போடி. வயிற்றுல பொட்டிக்கிறதுனே வந்திருக்கும். ஏங்க நீங்க ஆபீஸ் போலையா? உனக்கு குணமாகற வரைக்கும் எப்போ ஆபீஸ் போகணுமோ அப்ப மட்டும் போனா போதும். நீ சீக்கிரமா குணமாகணும். அது என்னோட ஆசை மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆசையும். நீ ராம் சக்கரவர்த்தியோட பொண்டாட்டி, உன்கிட்ட போன் இல்லைன்னா நல்லா இருக்குமா? நீங்க வேணா ஆபீஸ்க்கு போங்க, சீதா நடக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல நான் போல, நான் ஹெல்ப் பண்றேன். வா. அங்க பாரு, அங்க பாரு. சரி. வேலை செய்ய வேண்டாம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? சரி, மாத்திரை சாப்பிட மறந்துடாத.
சீதா மெடிசன் எல்லாம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. கை கொடு. கொடு. ஒண்ணும் இல்ல, என் கையை பிடிச்சுக்கிட்டு நடந்தா காலுக்கு நல்லா இருக்கும். எக்ஸசைஸ். வா, மெதுவா எழுந்துக்கும். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. குட் குட். எஸ் 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 எஸ். ஸ்லோ ஸ்லோ. மெதுவா. பாத்து பாத்து பாத்து. மெதுவா மெதுவா. ஏய் ஏய். ஓகே, ஸ்லோவா நடக்கணும். கீழே பார்த்து நட. பார்த்து பார்த்து. ஏய், புடிச்சுக்கோ. இப்ப நட. ரெடியா? வா, ஸ்லோலி. ஓகே. ஓ, வெரி குட். ஸ்லோவா. வெரி குட், வெரி குட். ரைட். Come on, come on. Very good. கொஞ்சம் இரு. மெதுவா நடக்கணும், ஓகேவா? வா, மெதுவா. பயப்படாத, நான் பிடிச்சிருக்கேன்ல, விட மாட்டேன். Come on. Very nice. Good, good, good. Come on. Hey. Slow, slow, careful, careful. Paathu, paathu. Meduva. Slow. காலெடுத்து. Very good. அப்படியே ஸ்லோவா நடக்கணும், ஓகேவா? Hey. Okay, right. Paathu. Very good. Yes. Yeah. என் கையை பிடி, டைட்டா பிடி. கம் 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 கம். சூப்பர். வெரி குட். 1 செகண்ட். சொல்லுங்க பாஸ்கர், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? என்ன சொல்றீங்க பாஸ்கர்? என்ன சொல்றீங்க? எது இல்லையா பாஸ்கர்? லாஸ்ட் மினிட்ல இப்படி சொன்னா எப்படி? ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? அதெல்லாம் எவ்வளவு முக்கியமான ஃபைல் தெரியுமா? ராம், அது கூட தெரியாதா? என்ன பாஸ்கர்? சீதா, 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 என்னாச்சு? சாரி சீதா, என்னாச்சு சீதா? என்னாச்சு? சீதா, ஐயோ சீதா, என்னம்மா என்னாச்சு? ராம், முதல்ல இந்த ரூம் என்னாச்சு? போலாம், எந்திரிப்பா, சீக்கிரம் மெதுவாப்பா, மெதுவா, சீதா, மெதுவாப்பா, உள்ள தூக்கி பாத்து. ராம், பாத்துப்பா, படுக்க வை, பாத்து, இடிச்சுக்க போகுது, பாத்து, மெதுவாப்பா. சீதா, ரொம்ப வலிக்குதாமா? பிரியா, போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு சீக்கிரம். அப்படியே தண்ணி எடுத்துட்டு வா. டாக்டர், நான் ரவி சக்கரவர்த்தியோட வைஃப் பேசுறேன். உடனே கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பி வாங்க. ஆமா. பாத்துமா, எங்கம்மா வலிக்குது? எங்க கால் வலிக்குதா? ஐயோ, என்னப்பா? என்னாச்சுப்பா? தெரியலண்ணா, வாங்க பார்க்கலாம். என்னாச்சு? சீதா, என்னாச்சு? கீழே விழுந்துட்டா. எப்படி? பெரியப்பா,
நான் தான் அவளை வாக்கிங்க்கு கூட்டு போனேன் சீதா, ரொம்ப வலிக்குதா? ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு அப்படியே விட்டுட்டேன் அவ கீழே விழுந்துட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். எவ்வளவு வாட்டி நான் சொல்றது உங்ககிட்ட ஆபீஸ் விஷயம் என்கிட்ட விட்டுற சீதாவை மட்டும் நீ கண்ணு கருத்துவ பாத்துக்கோன. ரொம்ப வலிக்குதாம்மா? என்ன ராம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாமே. குடுமா சீதா, இந்த தண்ணி குடிமா, கொஞ்சம் தண்ணி குடிமா. கொஞ்சம். ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது அத்தை. சீதா டாக்டர் தான் இருக்கும், நான் கூட்டிட்டு வரேன். வந்துட்டாங்கம்மா. என்னாச்சு? சீதா கீழே விழுந்துட்டா, வாங்க. டாக்டர் வந்துட்டாங்கம்மா. கொஞ்சம் என்ன மேடம் ஆச்சு? வாங்க டாக்டர். சீதாவை பாருங்க, ரொம்ப வலிக்குதா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. என்னாச்சு? கொஞ்சம் ஓகே ஓகே, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் பாத்துட்டு சொல்றேன். யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். என்னாச்சு? என்ன பண்ணுது சீதா? ரொம்ப வலிக்குது டாக்டர். சரி சரி சரி, நான் மெதுவா ஒவ்வொன்னா அசைக்கிறேன். வலிக்குதான்னு சொல்லுங்க. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், ஒண்ணு இல்ல, மெதுவா, நல்லாவே மெதுவா தான். வலிக்குது. மெதுவா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம்